இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் யாத்ராகமம் 3:10. நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். இந்த வசனத்துக்கு கொடுத்த கடவுள் என்ன சொல்கிறது பார்ப்போம். மோசே ஒரு எகிப்தினை கொன்ற கொலைகாரன். இங்கே தேவன் எகிப்தில் இருந்து இஸ்ரவேல் மக்களை மீட்டெடுக்க மோசேவை அழைக்கிறாரு. மோசே நான் வரமாட்டேன், எனக்கு பதிலாக வேறு யாரையாச்சும் அனுப்புங்கன்னு சொன்னதுக்கு காரணம் எகிப்தியனை கொன்றதுனால அவருக்கு எகிப்துக்கு போனால் மோசேவை கொண்டு போற்றுவாங்கன்ற பயம். ஆனால் தேவனுக்கு மோசே எதுக்கு பயப்படுறாருன்னு தெரிஞ்சதுனால தேவன் மோசேவை பார்த்து நீ பயப்படாத, உன்னை கொல்லணும்னு நினச்சவங்க எல்லாரும் இறந்து போயிட்டாங்க, அதனால் நீ தைரியமாக வான்னு சொல்கிறார். இங்கே தேவனை முதல் தடவை மோசே பார்க்கும்போதும் பயந்தார், அவரை அழைக்கும் போதும் பயந்தார். அதுக்கு காரணம் அவர் ஒரு கொலைகாரன். நாமளும் மோசேவை போல் தப்பு பண்ணிட்டோம், அதனால தேவன் இறக்கப்பட மாட்டார், நம்மளை தண்டிக்காமல் விட மாட்டார்னு நினச்சி பயப்படுறோம். தேவன் கண்டிக்கிறவரும் தண்டிக்கிறவன் தான், ஆனால் அதே சமயம் நிறைவான இரக்கமும் அன்பும் உள்ளவர். இங்கே மோசே 40 வருஷம் தன் மாமா வீட்டில் ஒரு வேலைக்காரன் போல தான் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். தேவன் மோசே செஞ்சது சரின்னு சொல்லலை, அதுக்கு மாறாக நல்லவனாக மாற்றுறாரு. இந்த 40 வருஷம் மோசேக்கு ஒரு தண்டனை காலம் போல தான் இருந்திருக்கும். ஏன்னா மோசே ராஜா போல் வாழ்ந்துட்டு இருந்தார், ஆனால் அவரோட மாமா கிட்ட வந்த உடனே ஒரு வேலைக்காரனாக இருக்கிறார். இதுவே ஒரு தண்டனை காலம் தான். ஆனால் தேவன் மோசே மேலே இறக்கப்பட்டு அழைத்தார். இப்படி நாம் கொஞ்சம் காலம் நம்ம செய்த தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்தாலும் அந்த கண்டிப்பின் காலம் முடிந்த உடனேவும் தேவன் நம்மளையும் இறக்கப்பட்டு நம்மளையும் அழைப்பார். அதனால நம்ம தப்பு செஞ்சிட்டோமேனு நினைக்கிறதேவோ திருந்தினதுக்கு அர்த்தம்தான். இந்த திருத்தத்தை பார்க்குற தேவன் நிச்சயமாக மன்னிப்பார். ஆமேன்.